வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஸ் வாய்ஸ். ஸோ இந்த எபிசோட் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோடெலாம் பார்த்துருங்க. அப்போ தான் இந்த எபிசோடு வந்து உங்களுக்கு புரியும். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க வரோம்னா பிளாக் லவர் சீசன் 2 எபிசோட் 56 த மேன் நேம்டு ஃபேன்சில் கண்டினியூஸ். முன்னாள் டைமண்ட் கேப்டனாக இருந்த ஃபேன்சில் வந்து டைமண்ட் கிங்டம் வந்து ஓடி வந்து காட்டு தனியாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆஸ்தாக்கு வந்து ட்ரைனிங்கெல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் 5 மாதம் கழித்து ஆஸ்தை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ட்ரைனிங் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் எப்படியோ என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டாங்க. பாஸ் ஆனதுக்கப்புறம் அவர் பார்த்திங்கன்னா ஒரு டஞ்சனில் ஒரு எபிசோடு வரும் பார்த்தீங்களா, அந்த சண்டை முடிச்சதுக்கப்புறம் ஆசை வந்து செமையாக காயப்பட்டிருப்பாங்க. அந்த காயத்துக்கு நோயில் பார்த்திங்கன்னா மருந்து தேட போயிட்டுருப்பாங்க. மறுபடியும் ட்ரெஸ் இல்லாமல் வந்துட்டு இருப்பாங்க ஃபேன்ஸில். ஏமா குட்டி பொண்ணு வெள்ளை முடி வச்சிருக்கிறல்ல, உன் பேர் தானே நோயில் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரு சத்தம் கேட்குது. யாருன்னு பார்த்தா ஃபேன்சில் தான். ஐயோ யார் நீ, என்கிட்ட வராதா அசிங்கம் முடிச்சவனே பொம்பளை பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தன்னோட வாட்டர் பவரை ஃபுல்லாக யூஸ் பண்ணுறாங்க காட்டு இருந்துக்கிட்டு. அட என்ன சத்தம் வருது, இவ்வளோ சத்தமாக இருக்குது அப்படின்னு மேக்னா வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, ஐயோ கேப்டன் நியாயம் என்னை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படிங்கும்போது, பொண்ணு நீ தப்பாக நினச்சிக்கிட்டேன், எனக்கு உங்கள்கிட்ட ஒரே ஒரு ஹெல்ப் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கதவை வந்து எட்டி பார்க்குறாங்க. என்ன தைரியன்ட்டு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து ஃபேன்ஸ் எல்லாம் முத்துன்னு ஒத்திட்டாங்க. ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு சேரில் கை கால் எல்லாமே கட்டி போட்டதுக்கப்புறம், ஐயோ என்னை மன்னிச்சிருமா நோயில், ஒரு இந்த வயசுலேயே நீ ஒரு ஆம்பளையே அந்த மாதிரி பார்த்துட்டியே, கொஞ்சம் உடம்பு தேத்திக்கு அப்படின்னு வெனசா வந்து இப்போ லைட்டாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் எல்லாருமே என்னை தப்பாக நினச்சிருக்கிறீங்க, ஃபஸ்ட் நான் எதுக்கு வந்தேன்னு தெரிஞ்சுக்கிங்க அப்படிங்கும்போது, என் கூட சண்டை போடுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஃபிண்டல் பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்த வந்து மாட்டியிருக்கிறான், நீங்கள் வந்து அதெல்லாம் பிடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃபிண்டல் வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டு இருக்காப்புல. திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஆஸ்தா வந்து கதவு திறந்துட்டு, அட ஃபேன்சல் வயசானவரே நீங்கள் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. அதாவது முழு பேர் சொல்ல, ஜெல் நீங்கள் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு ஆஸ்தா சொல்கிறாங்க. ஆஸ்தா ஒரு வழியாக நீ மேஜிக் நீல சேர்ந்துடியா இருக்குது, வாழ்த்துக்கள் அப்படிங்கிறாங்க. வாவ், அப்போ சரி இந்தாங்க இந்த பண்ணை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமி வந்து கட்டெல்லாமே அவுத்து விட்டுட்டு எல்லாருமே ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறாங்க. வயசானவரே உன்னை நான் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்குது அப்படிங்கும்போது, நான் அந்த அளவுக்குலாம் உன்னை வயசாகலை அப்படிங்கிறாங்க. என்ன நீங்கள் எங்கே பார்த்துருக்க முடியும், என்ன நீங்கள் பார்க்குறதுக்குலாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்சில் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நோயில் எனக்கு உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஜெல் நீங்கள் உங்கள் டாமினேட்டை கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படின்னு ஆஸ்தை கேட்கும்போது, அது விஷயமாக நோயில் நான் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நோயில் கேட்குறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நோயில் கேட்கும்போது, நான் வந்து என்னோடய ஃபியான்சி, அதாவது என்னோட காதல் மனைவி டொமினாட்டியை வந்து நான் தேடிட்டு இருக்கிறேன், அவள் செஞ்ச பொருள் ஒன்று உங்கள்கிட்ட தான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன், அதனால தான் நான் தேட வந்தேன் அப்படிங்கும்போது, டொமினாட்டி நீங்கள் இன்னும் கண்டுபிடிக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு இந்த பொருள் செஞ்சு கொடுத்தது டொமினாட்டி இல்லை, கோடுன்னு யாரோ ஒரு பொண்ணு தான் செஞ்சு கொடுத்தாங்க அப்படிங்கும்போது, அப்போ அவளே தான், அவளோட முழு பேர் டொமினாட்டி கோடு அப்படிங்கிறாங்க. வா, அப்போ ஃபேன்சில் டொமினாட்டின்னு உயிரோடு இருக்காங்களா, வாங்க நம்ம அவங்களை தேட போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கும்போது, ரொம்ப தேங்க்ஸ் நோயில், உன்னால தான் எல்லாமே எனக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் அந்த அளவுக்குலாம் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு நோயில் சொல்கிறாங்க. ஃபிண்டல் நீ சும்மா தான் இருக்கிற, அவங்க 2 பேர்த்தையும் கொண்டு போய் அவங்க எங்கே போகணுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள டிரான்ஸ்போர்ட் பண்ணி வச்சிரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிஜமாக நீங்கள் என்ன இதுக்கு எதாவது யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்களா கேப்டன், சரி போங்க நானே ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிண்டல் பார்த்தீங்கன்னா சலுப்போட, சரி ஆஸ்தா நான் இங்கேருந்து கிளம்புறேன், உன் விசிட் கிங் ஆகிறத கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஷேக்கன் கொடுத்துட்டு கிளம்புறாங்க. திடீர்னு அந்த இடம் ஃபுல்லாகவே அதிருது. என்னென்ன வெளியே போய் பார்த்தா கேப்டன் யாமே வெளியே வரப்பில், இந்த காரியத்தை பண்ணோம்னா நான் கொல்லாமல் வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவர் தலையில் பார்த்தீங்கன்னா கல் விழுந்து மண்டை உடஞ்சிருச்சு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மரியலா பார்த்தீங்கன்னா தன்னோட மேஜஸ், அதாவது விசாட்க்கு பேஜஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்துருக்குறாங்க. இங்கே எல்லாருமே எப்படி அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நான் வந்து ஃபேன்சில் வந்து நான் தனியாக பார்த்துக்கிறேன், என் மாஸ்டர் எப்படி அழிக்கணும்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மரியலா பார்த்தீங்கன்னா அதை போர்ட்டல்களை குதிச்சுட்டு அட்டாக் பண்ண போகிறாங்க. கோட்டையை சுற்றி நோயில் ஒரு வாட்டர் லேயர் மாதிரி ப்ரொடெக்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஃபேன்சில் பார்த்தீங்கன்னா வெளியே ஓடி வராங்க. அவன் தானே ஃபேன்சில், ஃபஸ்ட் நம்ம அவனை போய் பிடிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்கும்போதே பிளாக் புல் சண்டை போடுறதுக்கு செம ரெடி ஆகிட்டாங்க. பார்த்தீங்கன்னா மேக்னா லக்கு எல்லாருமே வெறி கொண்டு அடிச்சிருக்காங்க. இவங்க நம்ம நினைக்கிற அவ்வளோக்கெல்லாம் ஒன்றும் சக்தி வாய்ந்தவங்க ரொம்பவே வீக்காக இருக்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த டீமோட கமர் இருந்துக்கிட்டு டீம் 4 அங்கே போங்க, டீம் 5 அங்கே வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா காஷ் வந்துட்டாங்க. காஷ் வந்ததுக்கப்புறம் என்னோட சக்தியை கொஞ்சம் பார்க்குறியா, நீ எல்லாம் மாறி இருக்கிற உலகத்தில் இருக்கிறக்கே தகுதி இல்லாதவ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரிஃப்ளெக்ட் ரே பவரை யூஸ் பண்ணுறாங்க. நோயில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற ஒரு ஷீல்டையும் ஓப்பன் பண்ணி அதிலிருந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் யாமி வராங்க. எல்லோரும் அவனை போய் அடிங்க அப்படின்னு சொல்லியிருக்கும்போது கேப்டன் யாமி தன்னோட டார்க் மேஜிக் ஸ்லாஷ் யூஸ் பண்ணி அங்கே இருக்கிறவங்கள ஒரு அடி அடிச்சிட்டாங்க. என் சாப்பாடு இடத்த திருட்டு பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வெறி கொண்டு அடிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன அவங்களோட இடத்தையும் அடிச்சிட்டு இருக்கிறாங்க, அவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே இந்த டைமண்ட் கிங்டமில் இருக்கிற கேப்டன் பார்த்தீங்கன்னா ஃபேன்சில் வந்து இறுக்கி பிடிச்சிட்டாப்ல. என்ன பிளானோட தான் வந்துருக்கிறீங்க அப்படிங்கும்போது, ஃபேன்சில் என்னை ஃபஸ்ட்டு நீ விடு, நான் உன்னை பிடிக்கிறதா தான் பிளானு, உன்னோட மனைவியை வச்சு நாங்கள் உன்னை பிடிக்க போகிறோம், அதை பிடிக்கிறதுக்காக தான் மரியலா போயிருக்கிறா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வா, கேப்டன் நேமி உண்மையிலே பிளான் சூப்பராக போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்சில் வந்து கத்துறாரு. நீ என்ன இந்த மாதிரி பேசியிருக்கிற, நீ யார் நீ அப்படின்னு இருக்கும்போதே அது பார்த்தீங்கன்னா பெரிய உருவமாக மாதிரி அது வந்து கிரேவாக சொல்லிடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் மார்க்கெட்டில்
ஃபேன்சில் தன்னோட காதல் மனைவி டொமினேட்டி கூட வந்து பார்த்துட்டாங்க. என்னை பார்க்குற கொண்டு இவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சிலே குத்து வாங்கிட்டு இருக்காங்க. நான் உன்னை பார்க்காம ரொம்ப அடி வாங்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. ஏன்டி நீ அடிச்சதோட வாடி நான் அடி வாங்கியிருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்சில் வந்து மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்காங்க. என் ஹஸ்பண்ட் இங்கே கூட்டிகிட்டு வந்ததுக்கு ரொம்பவே நன்றி நோயில் ஆஸ்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான்லாம் எதுவுமே பண்ணல அப்படின்னு நோயில் சொல்கிறாங்க. ஆஸ்தா உன்னை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே மரியலா திடீர்னு அங்கே பின்னாடி வந்துட்டாங்க. இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க நீ மரியலா, நீங்கள் வரத்துக்கெல்லாம் லாய்க்கே இல்லை, உன் மாஸ்டர் நீ அடிக்க வரப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே சீன் கட் பண்ணி கமெண்டரை ரவுண்ட் பண்ணி வச்சிட்டாங்க. அந்த துரோகி என்ன இங்கே மாட்ட வச்சுட்டு போயிட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே மரியலா ஒரு பிளான் பண்ணி அந்த டைமண்ட் கிங்டமோட ஒரு மேப்பு கொடுக்குறாங்க. கொடுத்ததுக்கப்புறம் நான் இங்கே நீங்கள் வர வச்சதே என்னோட பிளான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னடி சொல்கிறேன், என்னம்மா பிளான் அப்படின்னு ஆசை வந்து கேட்கும்போது, ஏன்னா ஃபேன்சில் வந்து இவங்ககிட்ட மாட்டுறது நோயில் அந்த மாதிரி பார்க்குறது எல்லாருமே என்னோட பிளான் தான் அப்படிங்கிறாங்க. என்னம்மா ஸ்கெட்ச் போட்டிருக்க பாரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது, இந்த நீ மேப் கொடுத்தது அவங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீ ஒரு ட்ரைட்டரு, அது இல்லாமல் உன்னையும் தண்டிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஃபேன்சில் இருந்தால் இருக்கட்டும், ஒருத்தருக்காக போராடணும்னா எந்த தப்புமே இல்லைன்னு ஆஸ்தை சொல்லி தான் எனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்தை பற்றி இவங்க வைக்கப்படுறாங்க. அதை பார்த்தீங்கன்னா நோயிலுக்கு கோவம் வந்துருச்சு. திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த கமாண்டர் ஒரு போர்ட்டல் ஓப்பன் பண்ணி வந்துட்டாங்க. இதை நானே சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு மரியலா சொல்லிட்டு இருக்கும்போது, நாங்களும் உங்க கூட சண்டை போட வரோம்னு சொல்லிட்டு ஃபேன்சில் ஆஸ்தா 2 பேருமே சேர்ந்து ஒரு போர்ட்டலில் மாட்டிட்டாங்க. அந்த போர்ட்டலில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்துக்கிட்டே இருப்பாங்க. இதை நான் சமாளிச்சுக்கிறேன், நீங்கள் இதில் சண்டை போட வேணாம் அப்படிங்கும்போது, யார் சண்டை போட்டால் என்ன, போடலன்னா என்ன, எனக்கு ஒன்று பிடிக்குமோ பிடிக்காதோ, ஃபர்ஸ்ட் நீ என்கிட்ட உதவின்னு கேட்டுட்டேன்னா நான் அதை செய்யாமல் விட மாட்டேன், இதெல்லாம் ரொம்ப சப்ப மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வேறு லெவலில் சண்டை போட்டுட்ருக்காங்க. மனுஷனாடா நீங்கள் இப்படி சண்டை போட்டுட்ருக்கீங்க அப்படிங்கும்போதே கேப்டன் யாமி எல்லாரும் அங்கே இருக்கிற ஆளுங்க எல்லாத்தையுமே கட்டி போட்டு எங்கள் எல்லாருக்குமே ரிப்போர்ட் பண்ணிடுங்க. அதுவும் இல்லாமல் அந்த ஆள் யார், இப்போ புரிஞ்சிருச்சு, அவள் வந்து ஃபேன்சில், அவன் வந்து டைமண்ட் கிங்டமோட ஒரு கமாண்டர் மாதிரி சொல்லிகிட்டு இருக்கலாம், அவள் இங்கே எதுக்கு வந்திருக்காரான்னு தெரியலையே அப்படிங்கும்போது, காஜ் இது நீ யார்கிட்டையும் சொல்லிகிட்டு இருக்காது அப்படிங்கிறாங்க. சரி யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னா என் மாதிரியை பார்க்குறதுக்கு எனக்கு 3 நாள் லீவ் வேணும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் தர முடியாது போட அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் அந்த கமாண்டர் எல்லாத்தையுமே பிடிச்சி கொடுத்ததுக்கப்புறம் டொமினேட்டையும் ஃபேன்சிலும் கிளம்பிட்டாங்க. அப்போ நீங்கள் மறுபடியும் இங்கேருந்து கிளம்ப தான் போகிறீங்களா அப்படிங்கிறாங்க. நான் கிளம்ப தான் போகிறோம், சரி நல்லபடியாக போயிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. என்னமோ பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபென்சல் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் மரியலாவையும் இங்கேருந்து கூட்டு போகிறோம் அப்படிங்கிறாங்க. எந்த இது கூட்டு போகிறீங்க, நான் தான் நான் உங்களை கொலை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மரியல் சொல்லியிருக்கும்போது, மரியலா ஃபஸ்ட் நீ இதை புரிஞ்சுக்கோ, உனக்காக ஒருத்தங்க வந்து இறங்குறாங்கன்னா அவங்களுக்காக நீ எதையும் பண்ணலாம், அதில் தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நோயில் வந்து ஒரு கருத்து சொல்கிறாங்க. அதை கேட்டவுடனே மரியலாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு புத்தி வந்த மாதிரி கேட்டுறாங்க. அப்போ சரி நானும் உங்களோட வரேன், நோயில் எனக்கு மட்டும் ஒரு சில பேர்த்து பார்த்தா மூஞ்சி மாறுற மாதிரி உனக்கும் மாறு மாட்டிருக்குது அப்படின்னு மரியலா வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, இவங்க நோயில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சரி ஆஸ்தா மறுபடியும் உன்னோட விசிட் கிங் ஆகிறதுக்கான பயணத்தை தொடரு, இது அழுகிறதுக்கான நேரம் இல்லை மாஸ்டர், நீங்கள் எப்படியோ போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் ஆஸ்தா இன்னொரு நான் உங்கள்கிட்ட கேட்கணும், நான் ரொம்ப தூரத்தில் வந்திருக்கிறேன், அதனால் எனக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்தாட்ட வந்து ஃபேன்சில் கேட்குறாங்க. பாவி இவ்வளோ தூரம் வந்திருக்கிற பணம் கூட இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஃபேன்சில் வந்து ஆஸ்தாவை மீட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நிகழ்காலத்துக்கே வர்றாங்க. அதாவது இது இப்போ நடக்கிறது ஃபேன்சிலோட வீட்டில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அடி வாங்கிட்டு இருக்காங்க. எத்தனை தடவை சொல்கிறது, உனக்கு இந்த ட்ரெஸ் எல்லாம் போடுற பழக்கத்தை நீ விடவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு டொமினேட் வந்து குத்திட்டு இருக்கிறாங்க. மரியலா எப்படி இருக்கிற நீ அப்படின்னு நோயில் கேட்டுட்டு இருக்கும்போதே, அதெல்லாம் இருக்கட்டும் ஆஸ்தாவோட கையை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆஸ்தாவுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கும்போதே, ஆஸ்தாவோட கையை சரி பண்ணுறதுக்கு ஒரே ஒரு இடம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு டொமினேட்டை வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா சீன் கட் பண்ணி இன்னொரு, அதாவது ஒரு ஃபாரஸ்ட் ஆஃப் விச்சஸ், ஒரு சூனிகரி இருக்கிற காட்டில் காட்டிகிட்டு இருக்கிறாங்க. அங்கே வெனஸா இங்கேருந்து கதவை திறங்க, இந்த உலகத்தையே ஆடுறதுக்காக ஒரு சூனிகாரிக்கிட்ட நான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெனஸா வந்து கத்துறாங்க. அந்த கதவை திறந்து ஒரு வவ்வால் எல்லாமே சேர்ந்து வெனஸாவை அப்படியே காணாமல் கொண்டு போகிற மாதிரி காட்டுறாங்க. அதோட இந்த எபிசோடு முடிக்கப்படுது. ஆஸ்தாவோட கையை குணப்படுத்துவாங்களா குணப்படுத்த மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஸோ இந்த சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். Until then, bye from Harish Voice.